Hello students, today we are going to see a new topic, contingent contract. This is the last chapter of first unit. Okay, so let's see what is contingent contract. So a contingent contract, generally contingent means may or may not happen. Okay, but in this contingent contract means a contract will be happened or not happened with the collateral contract. If the collateral contract is happened, then the contract will be possible. If the collateral contract is not happened, the contingent contract will be impossible. For example, a contract of insurance. So I will tell you an example for contingent. So contingent அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, பி கிட்ட நான் உனக்கு 10,000 கொடுக்குறேன். எந்த சுச்சுவேஷனில் நான் 10,000 கொடுப்பேன் அப்படின்னா, உன்னோட வீடு வந்து பேர்ன்ட் ஆகிடுச்சு, எரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு ஏ வந்து பி கிட்டே சொல்கிறாங்க. அப்போது இதுதான் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். அப்போது ஹோம், அந்த வீடு எரிஞ்சிச்சுன்னா அந்த 10,000 ஏ கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த வீடு வந்து எரியலை, பேர்ன்ட் ஆகலை அப்படின்னா அந்த 10,000 வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். ஓகே, நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அது அவங்க சொன்ன அந்த விஷயத்தை பொறுத்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொலேட்ரல் ஈவெண்ட். ஸோ கொலேட்ரல் ஈவெண்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் த கொலேட்ரல் ஈவெண்ட் இஸ் த பேஸ் ஃபார் contingent contract. Collateral event means generally it is an request for an extension. Okay, otherwise the original event will be invalid. Okay, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கொலேட்ரல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது அந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டோட பேக்ரவுண்டில் ஒரு கொலேட்ரல் ஈவெண்ட் இருக்கும். அந்த கொலேட்ரல் ஈவெண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஒருவேளை அந்த கொலேட்ரல் ஈவெண்ட்டில் வந்து சரியாக இல்லை, கொலேட்ரல் ஈவெண்ட்டே சரியாக நடக்கலை அப்படின்னா அப்போது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நடக்காது. ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ an example for contingent contract with collateral event. ஃபஸ்ட்டு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டுக்குள்ளே ரெண்டு பார்ட்டி சொல்கிறேன். ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அந்த கான்ட்ராக்டை நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுக்குறாங்க. பில்டிங் கட்டித்தர சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஏ பி கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுக்குறாங்க. பி என்ன பண்ணணுன்னா, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்போது யார் வராங்க, ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி இவங்களை தவிர எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க உள்ளே வராங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியை நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சி அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ ஏ பி கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுக்குறாங்க, பில்டிங் கட்டித்தர சொல்லி. பி என்ன பண்ணுறாங்க, கட்டுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா சி அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அப்போது கொலேட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன, கொலேட்ரல்னா துணை தமிழில். ஓகே, ஸோ கொலேட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏபியோட கான்ட்ராக்டுக்கு கொலேட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறது சி. ஸோ சி கரெக்டாக அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல கொலேட்ரல் ஈவெண்ட் கரெக்டாக நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஏ கேட்ட மாதிரி பி வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ண முடியும். ஒருவேளை பி சி கிட்ட, அதாவது ஆர்கிடெக்சர் கிட்ட அப்ரூவல் வாங்குறப்பயே அவங்க அந்த அப்ரூவலை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்காது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்காது. ஸோ இட் வில் ஹேப்பன் ஆர் நாட் ஹேப்பன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொலேட்ரல் ஈவெண்ட். ஸோ திஸ் இஸ் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அண்ட் கொலேட்ரல் ஈவெண்ட். ஸோ all the contracts are agreement. Okay, but all the agreement are not contract. Let's see the essential elements of contingent contract. ஸோ இது எதை வந்து நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஸோ இந்த மாதிரி நேச்சர்ஸ்லாம் அதுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், த பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஞ்சன்சி. அதான் முன்னாடியே சொன்னது, அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஞ்சன்சியை
பேஸ் பண்ணி இருக்கணும். அது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை கண்டிஞ்சன்சி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம என்ன பார்த்தோம், அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அது நடக்கும், அப்ரூவல் கொடுக்கலன்னா அது நடக்காது. ஸோ அது மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, அகெயின் ஒன் அன்சர்டன் ஈவெண்ட். யாராலையுமே சொல்ல முடியாது நடக்குமா நடக்காதுன்னு. அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு யாருக்கும் முன்னாடியே தெரியாது. ஓகே, அவங்க அதை செக் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சர் எல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ தட் ஈவெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அன்சர்டன் ஈவெண்ட். ஓகே, தேர்ட் ஒன், ஈவெண்ட் மஸ்ட் நாட் பி மியர்லி பி தி மோட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பிரம்மா விஷ்ணு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, பிரம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குட்ஸை விஷ்ணுவுக்கு சேல் பண்ணுறாங்க. எப்போ சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மா நான் வந்து உங்களுக்கு குட்ஸை வந்து சேல் பண்ணுறேன். எப்போ சேல் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எப்போ டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ வந்து மகேஷ் மில்லேருந்து எனக்கு குட்ஸ் வருதோ அப்போ நான் உங்களுக்கு குட்ஸை வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஷ் மில். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு என்ன, பிரம்மாவோட அந்த குட்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு மகேஷ் மில்லில் இருக்குது. ஸோ மகேஷ் மில்லில் இருக்கும் போதே பிரம்மா என்ன கொடுக்குறாங்க, விஷ்ணுவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா, நான் அந்த குட்ஸை மகேஷ் மில்லேருந்து வந்ததுக்கப்புறமா உனக்கு சேல் பண்ணுறேன். அப்போது இங்கே கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, மகேஷ் மில்லேருந்து குட்ஸு வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு சேல் பண்ண முடியும், விஷ்ணுவுக்கு சேல் பண்ண முடியும். ஒருவேளை மகேஷ் மில்லிலேருந்து குட்ஸ் வரல அப்படின்னா அந்த அந்த என்ன ஆக முடியாது, சேல் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட். ஓகே, ஸோ a contingent contract depends on the happening of some specific uncertain future event. அதாவது ஃப்யூச்சர் ஈவெண்ட் நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராஜோ அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ராஜோ யாருன்னா அவங்க மதர். யாரோட மதர் அப்படின்னா ராஜா அண்ட் ராஜு, அவங்களோட மதர் தான் ராஜோ. ஓகே, ஸோ ராஜு அப்படிங்கிறவங்க யாருன்னா பெரிய பையன். ஓகே, ராஜா அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்களோட சின்ன பையன். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே என்ன அக்ரிமெண்ட் நடக்குது அப்படின்னா, ராஜு அவங்க அம்மா என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டை, ஓகே நம்ம 10,000 வச்சுக்கலாம், 10,000 அமௌண்ட்டை உனக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மதர் வந்து சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, ஒருவேளை ராஜு ராஜாக்கு மணியை கொடுக்கல அப்படின்னா, அப்போ என்ன நடந்திருக்கு, முன்னாடி ராஜா ராஜு 2 பேரில் ராஜு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராஜா கிட்டேருந்து மணியை வாங்கியிருக்காங்க. ஓகே, கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ராஜு ஒருவேளை மணியை கொடுக்கல அப்படின்னா, அதாவது அவங்களோட ஓல்டர் சன் யங்கர் சன்னுக்கு மணி கொடுக்கல அப்படின்னா, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நானே அந்த மணியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கும் தெரியாது, அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஒருவேளை அந்த பையன் கொடுக்கலன்னா அவங்க பேரண்ட், அதாவது அவங்க மதர் வந்து மணி கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த பையன் வந்து பே பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க மதர் வந்து பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹேப்பனிங் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் அன்சர்டைன் ஃப்யூச்சர் ஈவெண்ட்டுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, ஏ என்ன சொல்கிறாங்க, பிக்கு 50,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சிஏ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு 50,000 தரேன் அப்படின்னு ஏ சொல்கிறாங்க. பி சிஏ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் 50,000 தரேன் அப்படின்னு பி கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா, சி வந்து இறந்துடுறாங்க, சி டைஸ். ஸோ சி இறந்துடுறாங்க, பிஏ மேரேஜ் பண்ணிக்காமையே இறந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், த கான்ட்ராக்ட் வில் பி வாய்ட். ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த விஷயமே நடக்காது. அப்போது 50,000 பே பண்ணவும் அவசியம் இல்லை. ஒருவேளை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், 50,000 கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் அண்டர் அன்சர்டைன் ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்டர் செக்ஷன் 33, contingent contract on the non-happening of an event. Okay, non-happening means here it is to be on the non-happening of some specific uncertain future event. So example பார்க்கலாம்.
ஸோ ரகு கிட்டு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ரகு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட், ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ 10,000 வந்து கிட்டுவுக்கு வந்து கொடுக்குறேன், பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஈவெண்ட்டை வந்து வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷிப்பு இருக்குது, ஓகே, அந்த ஷிப்பு வந்து கடலுக்கு போயிருக்கு, ஓகே, அது வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னா நான் உனக்கு 10,000 பே பண்ணுறேன் அப்படின்னு ரகு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த அக்ரிமெண்ட் எப்போ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஷிப்பு உண்மையாகவே வராமல் மூழ்கிடுச்சு, கப்பலே மூழ்கிடுச்சு, கடல்லே வந்து கப்பல் வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க சொன்னதே அதுதான், ஒருவேளை ஷிப்பு வந்து வரல அப்படின்னா நான் வந்து உனக்கு பே பண்ணுறேன், ஆனால் ஷிப்பு வந்துருச்சு அப்படின்னா பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ non-happening of an uncertain future event means when the event become possible, the contract can be enforced and vice versa. Let's see the next essential elements of contingent contract under section 34. A contingent contract depends on the future conduct of a person. It means it depends upon the way in which a person will act at the unspecified time. Let's see the example. ஸோ ஃபஸ்ட்டு பீம் ரஹீம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட அக்ரிமெண்ட் பார்க்கலாம். பீம் என்ன பண்ணுறாங்க, ரஹீம்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட்டை பே பண்ண ஒத்துக்கிறாங்க. ஸோ 50,000 வந்து வச்சுக்கலாம். பீம் வந்து 50,000 ரஹீம்க்கு பே பண்ண ஒத்துக்கிறாங்க. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரஹீம் வந்து சலீமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பீம் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, பீம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஹீமை சொல்கிறாங்க, நீ சலீமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு 50,000 பே பண்ணுறேன் அப்படின்னு பீம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னா, சலீமா என்ன பண்ணுறாங்க, வசீம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, சலீமா வேறு ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து பீம் வந்து பே பண்ண முடியாது, ஏன்னா ரஹீமால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதுக்காக இது சுத்தமாக நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ பாசிபிள் அப்படின்னா, ஒருவேளை சலீமா இருக்காங்கல்ல, அவங்க மேரேஜ் பண்ண அந்த வசீம் அப்படிங்கிறவங்க ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே, மறுபடியும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரீமேரேஜ் பண்ணிப்பாங்க, பார்த்தீங்களா. ஸோ அப்போ ரீமேரேஜ் பண்ணுறப்போ ஒருவேளை அவங்க ரஹீமை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது பாசிபிள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீம் என்ன சொல்கிறாரு, ரஹீம் கிட்ட சலீமாவை நீ மேரேஜ் பண்ணால் உனக்கு 50,000 பே பண்ணுறேங்கிறாங்க. பட் சலீமா வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல இம்பாசிபிள். பட் எப்போ இது பாசிபிள் ஆகலான்னா, ஒருவேளை சலீமாவோட அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் திரும்பியும் முன்னாடி சொன்ன மாதிரி சலீமா ரஹீமை மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பாசிபிள். ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, பீம் அவங்க சொன்ன மாதிரி அந்த 50,000 ரஹீமுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த contingent contract under unspecified time. Okay, next one, section 35 para 1. So contingent contract depends on the happening of an event within fixed time. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஏ என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, 50,000 பிக்கு கொடுக்குறேன், பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஷிப்பு வந்து வித்தின் எ இயர் 1 இயர்க்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா 50,000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது எப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, எப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஷிப்பு 1 இயர்க்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி ஏ வந்து 50,000 பே பண்ணுவாங்க. ஒருவேளை ஏ சொன்ன மாதிரி அந்த ஷிப்பு வரலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷிப்பு ரிட்டர்ன் வந்தால் நான் 50,000 தரேன், ஒருவேளை ஷிப்பு ரிட்டர்ன் வரலனா நான் 50,000 பே பண்ண மாட்டேன் அப்படின்னு பிக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் வித்தின் ஃபிக்ஸட் டைம். இங்கே ஃபிக்ஸட் டைம் அப்படின்னு சொன்னது என்னென்னா 1 இயர். எக்ஸாம்பிளில் 1 இயர் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 1 இயர்க்குள்ளே வந்தால் மட்டும் தான் மணி பே பண்ணுன்னு சொன்னாங்க. ஒருவேளை 1 இயர் தாண்டி வந்துச்சு, ஒருவேளை ஷிப்பு வந்தாலும் அந்த இடத்துல அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
contract dependent on the non-happening of an event. First பார்த்தது happening of an event. Okay, இப்போ பார்க்குறது non-happening of an event. So in these, the contract can be enforced only when happening of the event becomes impossible. ஓகே, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நடக்கும் அப்படிங்கிற விஷயம் திடீர்னு இம்பாசிபிள் ஆகிடுச்சு, நடக்காது, ஏதோ ஒன்று நடந்து இம்பாசிபிள் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து அங்கே கான்ட்ராக்ட் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரோஹித் நிக்கில் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ ரோஹித் வந்து சர்டன் அமௌண்ட்டை வந்து நிக்கிலுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா, இஃப் ஏ சர்டன் ஷிப் டஸ் நாட் ரிட்டர்ன், ஒருவேளை ஷிப்பு வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னா நான் வந்து உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஷிப்பு வரலன்னு என்ன அர்த்தம்? ஷிப்பு வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னா. ஓகே, இந்த இடத்துல த கான்ட்ராக்ட் கேன் பி ஒன்லி என்ஃபோர்ஸ்ட், அதாவது கான்ட்ராக்ட் எப்போ மேக் பண்ண முடியும் அப்படின்னா ஷிப்பு வந்து சிங்க் ஆனால் மட்டும்தான். ஓகே, ஷிப்பு வந்து சிங்க் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அண்டர் செக்ஷன் 36, contingent contract depends upon the happening of an impossible event. Okay, the impossible events or impossible agreements always considered to be void. I already told you. Okay, let's see the example for impossible event. So 2 பேர் இருக்காங்க, சுமித்ரா, தேவதாஸ். ஓகே, ஸோ சுமித்ரா என்ன பண்ணுறாங்க, 1000 rupees தேவதாஸுக்கு கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. என்ன சுச்சுவேஷனில் அப்படின்னா, ஒருவேளை தேவதாஸ் சுமித்ராவோட டாட்டரான பரோ அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணால் 1000 rupees தரேன் அப்படின்னு சுமித்ரா அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் என்ன ஆயிடுச்சு, சுமித்ராவோட டாட்டர் பரோ அப்படிங்கிறவங்க டெத் ஆகிட்டாங்க. ஓகே, அந்த டைமில் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த அக்ரிமெண்ட்டே வந்து ஒரு வாய்ட் ஆகிடும். ஏன்னா வந்து அந்த அக்ரிமெண்ட் போடுறப்பயே அந்த பரோ அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. ஸோ சுமித்ரா 1000 rupees கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க சொன்னதே என்னென்னா, என்னோடய பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு 1000 rupees நான் பே பண்ணுறேன்னாங்க. பட் அவங்களோட டாட்டர் பரோவே என்ன ஆகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ வாய்ட் ஒன் அண்ட் இட் இஸ் அ கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். ஏன் இதை நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, பரோ உயிரோடு இருந்திருந்தா மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்க சொன்ன மாதிரி 1000 பே பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே பரோவே டெத் ஆனதுனால ஓகே இந்த இடத்துல வாய்ட். ஸோ இம்பாசிபிள், மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே இம்பாசிபிள் ஒன். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வாய்ட். These are the essential elements or characteristics of contingent contract. So let's see the difference between wagering agreement and contingent contract. I already explained about wagering agreement and what do you mean by wager. Okay, so let's see the difference. ஸோ வேஜரிங் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு என்ன, 2 பேருமே வந்து ஒருத்தவங்க மழை பெய்யும் அப்படின்னு பெட் கட்டுவாங்க, இன்னொருத்தவங்க மழை பெய்யாது அப்படின்னு பெட் கட்டுவாங்க. வேஜரிங் அப்படின்னாலே என்னென்னா பெட் பண்ணுறது தான். ஓகே, பட் இன் தி கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் தெர் இஸ் நோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இந்த இடத்துல எந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸும் நடந்திருக்காது. அப்படின்னா கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உள்ள ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி நடந்துச்சுன்னா நான் உனக்கு பே பண்ணுவேன், நடக்கலைன்னா நான் பே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் வந்து கான்ட்ராக்டை வந்து நம்ம கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன், இட் இஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட். வேஜரிங் அப்படின்னாலே பெட். ஓகே, ஸோ பெட் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு இன்வேலிடான ஒரு விஷயம். So a wagering is called betting. We can say it is just like gambling. Okay, so this is a illegal one. That's why it is void. But contingent contract அப்படிங்கிறது என்னன்னா வேலிடான ஒரு கான்ட்ராக்ட் தான். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஷிப்பு வந்து வந்ததுக்கு அப்புறமா உனக்கு மணி பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்பு ஒரு வரலன்னா அவங்க மணி பே பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல எந்த ஒரு இல்லீகலும் கிடையாது. ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். தேர்ட் ஒன், இன் வேஜரிங் அக்ரிமெண்ட், ஃபியூச்சர் ஈவெண்ட் இஸ் எசென்ஷியல் டு தி கான்ட்ராக்ட். அதாவது இப்போ மழை பெய்யும் அப்படின்னு பெட்டு கட்டுறாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க பெட்டே கட்டுறாங்க. ஓகேவா, ஸோ மழை வந்து பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம். ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா யார் மழை பெய்யும் அப்படின்னு பெட் கட்டுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. யார் மழை பெய்யணும் பெட் கட்டிட்டு மழை பெய்யாமல் இருந்துச்சோ அவங்க லூசர் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட். அதாவது மழை பெய்யும் அப்படிங்கிற பெட் கட்டியிருக்காங்கன்னா மழை தான் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட். ஓகே, இன் தி கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட், ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் இஸ் கொலேட்ரல் டு தி கான்ட்ராக்ட். ஸோ
இந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் ஆல்வேஸ் பேஸ்டு ஆன் தி கொலேட்ரல் ஈவெண்ட். அந்த கொலேட்ரல் ஈவெண்ட் சரியாக நடந்தால் மட்டும்தான் அவங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே போகும். நடுவில் இந்த கொலேட்ரல் கான்ட்ராக்ட் வந்து கொலேட்ரல் ஈவெண்ட்டே நடக்கலை அப்படின்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அதே ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜான கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வராது. இதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆர்கிடெக்சர் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஏக்கு வந்து பி வந்து பில்டிங்கை கட்டித்தர முடியும். ஓகே, ஏபிசி, அதில் பி வந்து கன்ஸ்ட்ரக்டர், ஏ வந்து பில்டிங் கட்டித்தர சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. பி என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் சி கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல சி தான் என்னென்னா கொலேட்ரல் ஈவெண்ட். சி அப்ரூவல் கொடுத்தா அந்த ஃபியூச்சர் ஈவெண்ட் நடக்கும், கொடுக்கலன்னா நடக்காது. ஸோ ஃபோர்த் ஒன் இன் வேஜரிங் அக்ரிமெண்ட் இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஆஃப் ஏ கண்டிஞ்சன்ட் நேச்சர். அதாவது என்னென்னா கண்டிஞ்சன்ட் மீன்ஸ் மே ஆர் மே நாட் ஹேப்பன், நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம். வேஜரிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஞ்சன்ட் நேச்சர் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா மழை பெய்யலாம் பெய்யாமையும் இருக்கலாம். ஸோ அதுதான் கண்டிஞ்சன்ட் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இன் தி கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் இட் மே நாட் பி ஆஃப் வேஜரிங் நேச்சர். ஸோ இந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அது வேஜரிங் நேச்சர் கிடையாது. அதாவது என்னென்னா வேஜரிங் நேச்சர் இல்லைன்னா பெட் பண்ணி கேம்பிளிங் மாதிரி கிடையாது. ஓகே, கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் எ வேஜர், நாட் லைக் எ பெட்டிங், நாட் லைக் எ கேம்பிளிங். இட் இஸ் அ ஃபுல்லி லீகல் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் இன் தி வேஜரிங் அக்ரிமெண்ட், பார்ட்டிஸ் ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் தி சப்ஜெக்ட் மேட்டர். இந்த வேஜரிங் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் ஆப்ஜெக்ட் அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஜஸ்ட் அவங்க கேம்பிளிங் மாதிரி ஒரு பெட் கட்டி ஒரு கேம் மாதிரி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அது நடக்கும் நடக்காது அதை வச்சு அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்றபடி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வேறு எதுவுமே அதில் காட்டிக்க மாட்டாங்க பெட்டை பொறுத்த வரைக்கும். இன் தி கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் பார்ட்டிஸ் மே ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் தி சப்ஜெக்ட் மேட்டர். ஆனால் இந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இந்த பார்ட்டிஸ் ரெண்டு பேருக்குமே வந்து அதில் ரொம்ப ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்னது தான், ஷிப்பு வந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கேரிங் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷிப்பு வந்து ரிட்டர்ன் வரணும். ஸோ அதில் எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் காட்டணுமோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்க. சரி என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேஜரிங் அண்ட் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், first unit completed. If you have any doubts, please ask your doubts in comment. Thank you so much.